வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம். கூட பட்டாணி வச்சு பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுள்ள பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த போல் அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பன்னீரில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து கால்சியம், புரோட்டீன், கொழுப்பு சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கரோட்டின் இருக்குது, பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம உணவில் வந்து தவறாமல் நம்ம எடுத்துக்கணும். பாலில் இருக்கிற சர்க்கரையோட அளவை விடவே பன்னீரில் இருக்கிற சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்களே அவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் உணவில். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. அந்த விழுதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, இந்த அளவுள்ள தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி அதையும் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அரைச்ச விழுது, பன்னீர் ரெடி பண்ணி வச்சது கட் பண்ணி இந்த போல் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி அரைச்ச விழுது அது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை வந்து இப்போ ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. வெறும் எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அடுப்பை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா மிளகாத்தூள் கரிஞ்சிரும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுது இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச பன்னீரை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்துட்டு நிறைய இதில் கால்சியம் இருக்கனால எலும்பு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை, எலும்பு தேய்மானம், எலும்பில் வலி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதே போல் பல்வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பன்னீர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிரும். பன்னீர் வந்துட்டு அதிக நேரமாக நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம், அதிக நேரம் பொரிச்சோம் அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நமக்கு வெளில போயிடும். அதனால கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம், அரை நிமிஷம் அடிப்பக்கம், அரை நிமிஷம் மேல் பக்கம், அவ்வளோதான். பரட்டிட்டு உடனே வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், மாற்றியாச்சு. அதே கடாயில் தாளிப்பு ஜாமான் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பன்னீர் வந்துட்டு நம்ம பெரும்பாலும் காலை உணவோடு சாப்பிடையில் அந்த நாள் முழுக்க நமக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்துட்டு இந்த காலையில் சாப்பிட்ற பன்னீர் வந்து நமக்கு அதை ஈக்குவல் பண்ணிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு மார்னிங் சாப்பிட பாருங்கள். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதை நல்லா பரட்டி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று விழுது பண்ணோம் இல்லைங்களா, அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள், தனி அது கொத்தமல்லி தூள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒன்று அரைச்சிருக்கோம், ஸோ அதனால் காரத்துக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு டைம் வர்ற வரையிலும் நல்லா கலந்து விட்டுறணும். கலந்தாச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம உரிச்ச பட்டாணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா ஜார் அலமண தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுருங்க. பரட்டிட்டு ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகிற வரையில் மூடி போட்டு வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. லைட்டாக ஒரு பரட்டினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் லைட்டாக பரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அந்த ரோஸ்ட் பண்ண பன்னீரை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உடஞ்சிராமல் மசாலாவில் படுறபடி நல்லா பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை மேலால் சேர்த்துக்கோங்க.
மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா 1 நிமிஷம் வந்துட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க. வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. அவ்வளோதான். இப்போ நல்லா பரட்டி விட்டுருங்க. ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து பரட்டியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பட்டாணி வச்சு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக தயாராகிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பரான பட்டாணி பன்னீர் பட்டர் மசாலா டக்கராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.